தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இப்போ மனோரமா அவர்களுடைய பூத உடலுக்கு மரியாதை செலுத்த வந்துட்டு இருக்காங்க. அதோடைய நேரடி காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் அப்படின்றவங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவங்களுடைய மரியாதையை ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இரங்கல் செய்தியில் சொல்லியிருந்தாங்க. 40 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் சினிமாவை ஆட்சி செய்தவங்கள் ஆட்சி அப்படின்றத அவங்களுடைய இரங்கல் செய்தியில் பதிவு செஞ்சுருந்தாங்க. இரங்கல் செய்தி சொல்லது மட்டும் இல்லாமல் தமிழக அமைச்சர்களை அனுப்பி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. அதன் வழியாகவும் அவங்களுடைய அஞ்சலி செலுத்திருந்தவங்க இப்போ நேரடியாகவே அவங்களுடைய பூத உடலை பார்க்கறதுக்காக மனோரமா ஆட்சி அவர்களுடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்க அவருடைய இல்லத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மனோரமா அவர்களோட பல காலகட்டத்திலையுமே பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய முதலமைச்சருடைய அன்பை பல சமயங்களில் நேரடியாக பெற்றவங்க மனோரமா ஆட்சி. அவங்களுடைய அந்த ஒரு நெருக்கம் எல்லாருக்கும் தெரிந்தது. அவங்கள பார்க்கறதுக்கு முதலமைச்சரே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது தமிழக மக்கள்லாம் இந்த நேரத்தில் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாகனத்திலேருந்து இறங்கி இப்போது மனோரமா ஆட்சி அவர்களுடைய பூத உடலுக்கு மரியாதை செய்யறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதோடைய நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இடத்துல முதலமைச்சராக அவங்களுடைய மரியாதையை அவங்க செலுத்தணும் அப்படின்றத நினைவில் வச்சு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தமிழக முதலமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அஞ்சலியை செலுத்த வந்துட்டாங்க. பூத உடலுக்கு பக்கத்தில் அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க. பல முறை திரையில் முதலமைச்சர் சிரித்து பார்த்த ஒரு முகம். அவங்க நடிக்கும் போதும் சரி, அதன் பின்னர் பல கலை விழாக்கள்லையும் மனோரமா ஆட்சி அரங்கத்தில் இருந்து நகைச்சுவை செய்கிறதையோ இல்லை அவங்க பேசுகிறதையோ ரொம்ப ரசித்து பார்த்த ஒருத்தவங்க தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அவங்க இந்த நேரத்தில் அவங்களுடைய பூத உடலை பார்க்கும்போது அவங்களுடைய உணர்வுகளை அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு அவங்க சோகத்தால் பிடிபட்டிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம், நேரடியில் பார்த்துட்ருக்கோம். எனது மூத்த சகோதரி ஆவார். ஏராளமான திரைப்படங்களில் திருமதி மனோரமா அவர்களும் நானும் இணைந்து நடித்திருக்கிறோம். அவர் என்னை என்றுதான் அழைப்பார். நான் அவரை எப்பொழுதுமே மனோரமா என்றுதான் அழைப்பேன். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் எத்தனையோ முறை அவரது இல்லத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். சாப்பிடுறியா அம்மு என்று கேட்பார். சரி என்பேன். அவரது கையாலேயே எனக்கு உணவை பரிமாறுவார். அதை போலவே பலமுறை அவர் எனது உணவு அருந்தியிருக்கிறார். அந்த நாட்களை மறக்க முடியாது. எனக்கும் மனோரமாவுக்கும் இருந்த ஒரு பந்தத்தை என்றைக்கும் யாராலும் பிரிக்க ஒரு அலாதி பிரியம் எப்போதும் உண்டு. அதே போலவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்னிடம் அவரை பற்றி பேசும்போது நடிப்பில் மனோரமா ஒரு ஜீனியஸ் என்று பலமுறை கூறியிருக்கிறார். உண்மையிலேயே மனோரமா அவர்கள் நடிப்பில் ஒரு மேதைதான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை போல் அவர் ஒரு நடிகையர் திலகம் அல்லது நடிகர் திலகம் என்றே சொல்லலாம். மனோரமா அவர்களை போல் ஒரு சாதனையாளர் தமிழ் திரை உலகில் இதற்கு முன்பு எவரும் இருந்ததில்லை, இனி எவரும் பிறக்கப் போவதும் இல்லை. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவர் விட்டு சென்ற வெற்றிட இனி எந்த காலத்திலும் யாராலும் நிரப்ப முடியாது. அவரது ஆத்மா இறைவன் திருவடி நிழலில் தலைப்பார வேண்டும். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன்.
வாங்கிடு ஒண்ணு பண்ணல திருப்பி கொடுத்துருவோம்ப்பா சொன்னோம் சார் நாங்கள் எல்லாம் சொன்னோம் எல்லாம் தோன்றுது இருப்பா இருப்பா தருவாங்க தரப்பா இருப்பா